எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அதான் ஏன்னு கேக்குறேன். அது வந்து நான் ஏற்கனவே ஒரு பொண்ண காதலிச்சிட்டேன். நீங்க லவ் பண்ணீங்களா? நம்பவே முடியல. யார் அந்த பொண்ணு சொல்லுங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாங்க, நான் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன். ஆனா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல. வேற ஒருத்தரை காதலிச்சு அவரே கல்யாணமும் பண்ணிக்கிச்சு. உங்களை விட்டு இன்னொருத்தரை லவ் பண்ணிருக்கான்னா அந்த பொண்ணு உண்மையிலேயே அன்லக்கி தான். இல்லைங்க, அந்த பொண்ணு லக்கி தாங்க. நான் தான் அன்லக்கி. இல்லைன்னா நான் லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாம இருக்குமா? காதல்ல தோல்வி அடைஞ்சா அவங்களே நினைச்சு உருகிட்டு இருக்கணும். வேற கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படித்தானே? தோல்வி அடையறதுக்கு காதல் ஒன்றும் பரீட்சை இல்லைங்க. அது ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் ஒரு தடவை வந்துருச்சுன்னா மறுபடியும் அதை மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. ஆஃப்டர் ஆல் ஒன் சைடு லவ்வுக்கு போய் இப்படி ஃபீல் பண்றீங்களே. ஒரு செடியில எத்தனை பூ பூக்குது? ஒரு பூ உதிர்ந்தா இன்னொரு பூ பூக்குறது இல்ல? வாஸ்தவம் தாங்க. ஆனா உதிர்ந்த பூவை மறுபடியும் எடுத்து ஒட்டவேங்க பார்க்கலாம் முடியாது. அது மாதிரிதாங்க காதலும். இதுதான் உங்க பதிலா? இல்ல, இதுதான் என் முடிவு. இந்த முடிவு உங்களுக்கு வேணா சோகமா இருக்கலாம். ஆனா இந்த சோகம் கூட எனக்கு சோகமா தான் இருக்கு. குட் பை. உன்னை நீங்கி என்னாலும் எந்த ஜீவன் வாழாது. உந்தன் அன்பில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போதாது. என்னினிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரம்பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. அது